ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் அவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஓணம் ஸ்பெஷல். இது முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க, கத்திரிக்காய், தடியங்காய், சேனக்கிழங்கு எடுத்துக்கலாம், பீன்ஸ் எடுத்துக்கோங்க, கேரட் எடுத்துக்கோங்க, மாங்காய், சீனி அவரைக்காய் எடுத்துக்கோங்க, புடலங்காய், வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன், 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. வாழைக்காயெல்லாம் தண்ணியில் போட்டுக்கோங்க. இந்த பீன்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 5 மிளகாய், 2 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஜீரகம் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூட போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு புளியை ஊற போட்டுக்கலாம். ரொம்ப புளியை ஆட் பண்ண வேண்டாம். நம்ம தக்காளியும் மாங்காயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதனால புளி கொஞ்சமாக போதும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இல்லை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கத்திரிக்காவை இப்படி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அவியலுக்கு இந்த கத்திரிக்காய் இலவங்காய் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே தண்ணியில் போட்டால் தான் உங்களுக்கு கருக்காது, அதனால் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் வாழைக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காவும் தண்ணியில் போட்டால் தான் கருக்காது. வாழைக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. புடலங்காய் ஆட் பண்ணிக்கலாம். சீனி அவரைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சின்னது போதும், ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன். எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது சீக்கிரம் குக் ஆயிரும். நம்ம நைஸாக கட் பண்ணியிருக்கனால சீக்கிரம் குக் ஆயிரும். மூடி வச்சுருங்க. இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுப்போம். நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. புளி தண்ணி எடுத்தோம்ல, இதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோன்னா ரொம்ப புளிப்பு தண்ணி வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. அவியலுக்கு எப்போவுமே தேங்காய் கொஞ்சம் கூடுதல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த தேங்காய் போட்ட உடனே நம்ம 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்ல மசால் வதங்கி வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. கட்டி தயிரை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம். அவியல் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் தாளிக்க மாட்டாங்க, தேங்காய் எண்ணெயை அப்படியே ஆட் பண்ணிடுவாங்க. அப்படி ஆட் பண்ணாலும் சூப்பராகிட்டு தான் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொட்டினோடனே வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவியலில் தாளிச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டேஸ்டியான கேரளா ஸ்டைலில் நமக்கு அவியல் ரெடியாக இருக்குது. இந்த அவியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.